நம்ம சென்னையிலேருந்து பொள்ளாச்சி போயிட்டு வீடு வாடகை எடுத்து தங்கியிருந்தப்ப நமக்கு வந்து ஒரு புது இடம், புது மக்கள்ன்ற ஒரு ஃபீலே இல்லாமல், பயமே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து பக்கத்தில் இருந்த மகேஷ் அக்காவும், மகேஷ் அக்காவோட ஃபேமிலி தாங்க. ஆமா, அவங்க அந்தளவுக்கு நம்மள பார்த்துக்கிட்டாங்க. அதனால் நாம சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்ட பிறகு நம்ம அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் சென்னைக்கு வாங்க, சென்னைக்கு வாங்கன்னு ரொம்ப நாள் கூப்பிட்டு இருந்தோம். அதில் இந்த முறை வந்துட்டு ஓகே நாங்களும் சென்னைக்கு வரோம். ரொம்ப நாள் சென்னைக்கு வந்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் ஒரு 2 பேர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வராங்க. அதனால் வரும்போதே ஒரு டாஸ்க்கோடு வராங்க. என்னென்னா 2 நாள் தான் டைம் கொடுப்போம் உனக்கு. ஃப்ரைடே நைட் அங்கே ரீச் ஆகும், சாட்டர்டே சண்டே அங்கே இருப்போம். உன்னால் எங்கெல்லாம் சுற்றி காமிக்க முடியும், எங்கெல்லாம் கூட்டு போக முடியுமோ கூட்டு போன்னு சொல்லிட்டு, சரி வாங்க அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள், அதாவது ஃப்ரைடே நைட்டு ரீச் ஆனாங்க. சாட்டர்டே காலையில் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கிளம்புனது தான் ஸ்ட்ரைட்டாக வேளச்சேரியில் இருக்கிற இந்த ஃபீனிக்ஸ் மால். ஏன்னா வெளியில் எங்கேயாவது வெயிலில் போய் சுற்றத்துக்கு பதிலாக ஃபீனிக்ஸ் மால்குள்ளே போயிட்டுன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி, ஃபுல்லாக ஏசிலேயே இருந்துக்கலாம் வெயில் போகிற வரைக்கும். கண்டிப்பாக எந்த மால் போனாலும் வந்துட்டு நமக்கு வந்து இன்றைக்கி ஏசி தான் வச்சுங்க. அதனால் நம்ம வந்து சூஸ் பண்ணது வந்து இந்த ஃபீனிக்ஸ் மால் தான். அங்கே போனால் வெயிலுக்காக எல்லாம் உள்ளே இருப்பான்னு பார்த்தா கிட்டத்தட்ட இவ்வளோ கூட்டம் வெளியிலே உட்காந்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஒரு லைவ் ஈவெண்ட், அதாவது பணமே கட்டி பார்க்காம ஃப்ரீயாக வந்து பார்த்துருக்க மாதிரி ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா விசாரித்தோம்னா மற்ற ஸ்டேட்லேருந்து, அதாவது டெல்லி, குஜராத் இந்த மாதிரி ஸ்டேட்லேருந்து பசங்கள்லாம் வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு டீமாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது, ரொம்ப ஜாலியாக வந்து வச்சிங்களேன். கிட்டத்தட்ட நமக்கே வைப் வந்துட்டு கையெல்லாம் தட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்லோவான சாங்கு, ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டெப்ஸ் போட்டுருந்தாங்க. அப்படியே பிடிச்சி ஒரு 1/2 மணி நேரம் அங்கே உட்கார வச்சிட்டோம். உட்காருங்க இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் போனீங்கன்னா பணம் கொடுத்தா நம்ம டிக்கெட் வாங்கி போய் பார்க்கணும், இங்கே வந்து ஃப்ரீயாக நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை முடித்து அதோட உள்ளே கூட்டு போயிட்டு எந்த பொருளை வாங்கக்கூடாது, வேடிக்கை மட்டும் பார்க்கணுன்னு ஒரு கண்டிஷனோட எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அதோட வந்துட்டு சரி எதாவது சாப்பிட்லாமான்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக நம்ம இங்கே சாப்பிட்டோம்னா வயிறு நிரம்பாது, பர்ஸு தான் காலியாகுன்றதுனால ஒரு பீஸா மட்டும் ஆர்டர் பண்ணி சும்மா ஆளுக்கு ஒரு ஸ்டைலாக ஒரு கடி கடிச்சிக்கிட்டோம். அதோடு வெளியில் வந்த உடனே ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி போனாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65ன்னு நல்லா நம்ம ஸ்டைலுக்கு நல்லா சோறு சாப்பிட்டு வயிறு முட்டை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெயில் குறைஞ்ச உடனே அதோடு அடுத்ததாக நம்ம எங்கே கூட்டு போகலான்னு பிளான் பண்ணது தான் மெரினா பீச்சுக்கு கூட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அண்ணாவோட நினைவிடம், எம்ஜிஆர் நினைவிடம், அம்மாவோட நினைவிடம், கலைஞர் நினைவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு தொட்டு கும்பிட்டுக்குங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே எப்பவுமே இங்கே மறக்காமல் இங்கே வந்து பிளஸிங் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கைடு மாதிரி எல்லாத்தையும் வழி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சு நம்ம பீச்சில் கொண்டு போயிட்டு கால் நனைக்க விட்டோம். ஏன்னா பொதுவாக எல்லோரும் வந்த உடனே பீச்சில் வந்து கால் நனைக்கணும், அது ஒரு சாங்கிய மாதிரி ஆகிடுச்சு. இப்போல்லாம் கால் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கூப்பிட்டு போனது தான் பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட். ஏன்னா கோயம்புத்தூர்காரங்க பொதுவாக மீன் நிறைய சாப்பிட மாட்டாங்க, ஆனால் சென்னைக்காரங்க மீன் தான் அதிகமாக எடுப்போம் அப்படின்றத வந்து இங்கே நம்ம வந்து காமிச்சோம். கிட்டத்தட்ட எத்தனை வகையான மீன் இருக்குது பாருங்கள், வெரைட்டின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3-4 வெரைட்டியை வந்து வாங்கிக்கிட்டு நைட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டோங்க. ஏன்னா எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இப்போவே சமைச்சு போன என் வீட்டுக்கு ரெடி ஆகிட்டா. இறால் தொக்கு, அதோட நண்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு, நண்டு தொக்கு, கொஞ்சோண்டு மீன் வந்து லைட்டாக ஃப்ரை நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சீ ஃபுட்டு தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக. இதுலேயும் நிறைய பேர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே இறால் சாப்பிட்றாங்க. ப்ரான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, பட் ஆனால் டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது. சாப்பிட்றதுக்கு யோசிச்சாலும் அதுக்கப்புறமா ஓகே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் விடிஞ்சதும் விடியாமல் ஒருத்தர் ரெடி ஆகிட்டா. எங்கன்னு கேட்டால் சண்டே இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? சரி நேற்றுக்கு தான் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்து என்ட்ரானோம், இன்றைக்கி சிட்டிக்குள்ளே போய் மாட்டிக்க வேணாம், இன்றைக்கி சிட்டிக்கு அவுட்டரில் வந்து இவங்களை கூப்பிட்டு போயிட்டு காலை உடைக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி அதோடு வந்து மகாபலிபுரம் டுவர்ட்ஸ் மகாபலிபுரத்துக்கு நம்ம வந்து நாட்டாம் படத்தில் சொல்கிற மாதிரி சண்முகம் உட்ரா போட்டின வண்டி இந்த பக்கம் திருப்பிட்டோம். போகிற வழியிலே வந்து லஞ்ச் வந்துட்டு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு, மகாபலிபுரம் கிட்டத்தில் போய்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, வீட்டில் நம்ம சமைக்காத ஃபுட் எதுவோ அதை பார்த்து ஆர்டர் பண்ணோம். அதுவும் ஃபஸ்ட் டைம், கிட்டத்தட்ட நம்ம கூட சிலது ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு வரிசையாக எல்லோரையும் எடுத்துக்கிட்டு நேராக நாங்கள் வந்து மகாபலிபுரம் உள்ளே என்ட்ரானது எங்கன்னு கேட்டிங்கன்னா கன்னிக்கோயில் தான். முதல்ல கன்னிக்கோயில் போன உடனே கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அங்கே வந்து ஒரு 3 நாள் சுற்றிட்டு இருந்தாங்க. நாமளும் அவங்க கூட சேர்ந்து அந்த கோயிலை ஒரு 3 நாள் சுற்றிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கேயும் ஒரு ஃபோட்டோ ஷூட். எங்கே போனாலும் முக்கியமாக அவங்க வந்து பிளான் பண்ணதுலேயே அதுலேயும் ஒருத்தர் இருக்கார் நந்தினின்னு சொல்லிட்டு, வெறும் ஃபோட்டோக்காகவே வந்த மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடு இந்த மாதிரி எல்லார் குடும்பத்துலேயும் இல்லை எங்கேயாவது ஒரு டீமில் இது மாதிரி இருப்பாங்க போல், வெறும் ஃபோட்டோ பைத்தியமாக. அதோட ஃபோட்டோ எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம மகாபலிபுரம் அங்கே ஒரு பீச் இருக்குல்ல, அந்த பீச்சில் கொண்டு போயிட்டு மறுபடியும் அவங்கள கால் நினைக்க வச்சுட்டு, எங்கே வந்தாலும் பீச்சில் கால் நினைக்கணும், அதுதான் ஃபார்மாலிட்டி. முக்கியமாக கால் நினைச்சு முடித்த உடனே அதோட வந்து இந்த ஒரே கல்லில் செஞ்ச இந்த சிற்பமெல்லாம் இருக்குல்ல, அந்த சிற்பங்களை பார்க்கறதுக்கு அடுத்ததாக கூப்பிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு அப்புறமா நம்ம இந்த வெண்ணெய் உருண்டை கல்லுலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் வேடிக்கை பார்த்து எல்லாமே ஆனால் நல்லா இருந்தது.
அதுக்கப்புறம் அந்த குன்று மேலே ஏறி இறக்கி அவங்கள ஒரு வழி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து போதும்டா சாமி, எங்களை 2 நாளில் வந்து இதுக்கு மேலே எங்களால் சுத்த முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு. அதை விட முக்கியமான அவங்க கிட்ட சொன்னது என்னென்னா, நம்ம இந்திய பிரதமரும் சைனா பிரதமரும் உட்காந்து பேசின இடத்துல தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க சொல்லிட்டு, அங்கே போய் நம்மளும் போய் உட்காந்து பேசலான்னு பார்த்தா அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட அங்கேயும் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கூட்டு வந்து அடுத்த நாள் காலையில் மண்டே 5 மணிக்கு விடிஞ்சதும் விடியாமல் கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க போதும்பான்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நம்ம வந்து பெஸ்ட்டாக தான் 2 நாள் காமிச்சோம்னு சுற்றி பார்த்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா ஐடியா சஜஷன் இருந்ததுன்னா மறக்காமல் நான் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த முறை அதையும் கூட கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.